நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு? மைக் மியூட். பவித்ரா ஓகேவாமா? ஓகேண்ணே. ஓகே, தெளிவா இருக்குங்களா? கிளியரா இருக்குண்ணே. சரி. ஓகே. பசங்க ஒரு 11 பேர் இருக்காங்க வெளியில. ஆமாண்ணே. ஓகே, வந்துச்சுண்ணா. அடுத்தடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அவங்க. ஓகேண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான வகுப்பு. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த அண்ணனை பத்தி. அண்ணன் வந்து நம்ம தானம் அறக்கட்டளையில தொடர்ந்து பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் கல்வி சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியராகவும் நிறைய வருடங்கள் வந்து பணியாற்றிருக்காங்க. கணிதத்துறையில வந்து இன்னைக்கு எப்படி வந்து சுலபமா வந்து நம்ம மாணவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி அந்த வந்து மாணவர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அண்ணனை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த கணித தேர்வை வந்து எப்படி வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து நம்ம கொடுத்திருந்தோம். கண்டிப்பா இன்னைக்கு அட்டென்ட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே ரொம்ப எளிமையா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைய சொல்லி கொடுக்க போறாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்களா இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, பதில் எல்லாருமே பேசுங்க. நல்லா ஆக்டிவா எல்லாரும் இருங்க. ஓகேவாமா? ஓகேங்கா. ஓகேமா. ஓகேமா. ஓகேண்ணா, அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. மற்ற பிள்ளைங்களும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்கண்ணே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது தானம் அறக்கட்டளை, நம்மளுடைய இணைய குரு பவித்ரா அக்கா முன்னெடுத்த ஒரு முக்கியமான ஏற்பாடு. பவித்ரா அக்கா வந்து அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல வேலை பார்த்தோம், எஜுகேஷ்னலாக நிறைய விஷயம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கிளாஸ் வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அண்ணன் வந்து சிவகாசியில் மெடோஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் வந்து அண்ணன் ஒர்க் பண்ணேன். ஒரு 5 to 7 years ஒர்க் பண்ணேன். ஸோ நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பிஎஸ்சி எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன். என்னால் வந்து 10th மேக்ஸை 12th மேக்ஸை வந்து ரொம்ப நல்லா செய்ய முடியும். அதெல்லாம் என்னோட தகுதியாக நான் பார்க்கவே இல்லை. அண்ணன் வந்து 10th வந்து மேக்ஸில் வந்து ஃபெயில் ஆயிருக்கேன், 12th ஃபெயில் ஆயிருக்கேன். டீச்சர்ஸ்ட்டு நிறைய அடி வாங்கியிருக்கேன் மேக்ஸுக்காக, சரியாக செய்யலை அப்படிங்கிறதுக்காக. கணக்கு வந்து மனப்பாடம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய அடிலாம் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அடி வாங்கினது, மேக்ஸில் ஃபெயில் ஆனது, மேக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டது, இதைத்தான் இந்த கிளாஸுக்கு என்னோட தகுதியாக நான் எடுத்துக்கிறேன். எப்போதுமே ஜெயிச்சவங்க தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க சொல்றது நமக்கு வந்து கொஞ்சம் தான் புரியும், ஃபுல்லாக புரியாது. தோத்தவங்களுடைய கதை வந்து நமக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், நல்லாவும் புரியும். இன்னைக்கு வந்து எல்லாருமே நான் அண்ணன் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்கல, தம்பிகளா தங்கச்சிகளா தான் பார்க்குறேன். இந்த கிளாஸில் பவித்ராக்கா இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பணிகளுக்கு இடையில எனக்கு ஒரு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது. அண்ணன் வந்து இன்னைக்கு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். மேக்ஸ் புக்கு நோட்டு ஏதாவது எடுத்து ஹிண்ட்ஸ் ஏதாச்சும் நிறைய எழுத வேண்டியிருக்கும் அப்படின்லாம் நினச்சி பயந்துட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் அண்ணன் வந்து சைக்காலஜிக்கலாக பேசுகிறேன் உங்ககிட்ட. கொஞ்சம் முதல் கிளாஸ் தொடர்ச்சி இதே மாதிரி அடுத்தடுத்த கிளாஸுகள் இருக்கும். முதல் கிளாஸுங்கிறதால அண்ணன் வந்து இந்த யூனிட்ல இந்த எடுத்துக்காட்டு, இந்த பயிற்சியை குறிச்சிக்க, இதை வந்து நாளைக்கு அக்கா டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்லாம் அண்ணன் கண்டிப்பாக பயமுறுத்த மாட்டேன். ரொம்ப சாதாரணமாக இந்த மேக்ஸ் எக்ஸாம்ஸை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன ட்ரிக்ஸு, உனக்கு சின்ன சின்ன ஐடியாக்கள் அண்ணன் கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக மாறிடும். அவ்வளோதான், சரிங்களா? சும்மா உங்களுடைய நோட்டை லேசாக திறந்து வச்சுக்கோங்க, ஒரு பேனா எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அன்னை சொல்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் உன்னுடைய பேர் எழுதிக்க, இன்றைய தேதியை போட்டுக்க, பேர் எழுதிக்கங்க, தேதியை போட்டுக்கங்க. சரி, ஃபர்ஸ்ட் அண்ணன் என்ன சொல்ல வர்றேங்கிறத கவனமாக கவனிச்சுக்கோங்க. உனக்கு வயசு வந்து 10th படிக்கிற, சரியாப்பா? ஒரு 15 இருக்கும், சிலருக்கு 14 இருக்கும், சிலருக்கு 16 கிட்ட இருக்கும். இந்த 16 வருஷம், சரியா? இந்த 16 வருஷத்துல ரவுண்டா வச்சுக்கலாம், 16 வச்சுக்கலாம். இந்த 16 வருஷத்துல நீ யாராவது ஒரு ஆளுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புறியா? நீ யாருக்கு, அது யாராவது இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், உன் ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது உனக்கு நீயே நன்றி தெரிவிக்கலாம், அல்லது பவித்ராக்காவா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையை மாற்றின யாரோ ஒரு மனுஷங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க நம்ம நன்றி தெரிவிக்கணும் இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு உனக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கலாம், இன்னைக்கு ஒரு கிஃப்ட் உனக்கு கிடைச்சிருக்கலாம். அதுக்காக நீ வந்து இன்னைக்கு ஒரு நன்றி செலுத்த விரும்புற.
அது யாருக்கு அப்படிங்கிற பேரை எழுது. நன்றின்னு போடு. நன்றின்னு போட்டுட்டு அதுக்கிட்ட யாரோ ஒருத்தவங்க பேர் எழுதலாம். நீ நன்றின்னு போட்டு உன்னுடைய அம்மாவோ அப்பாவோ. நான் வந்து கர்ணகிலத்துல இருந்து இந்த கிளாஸ் பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய பசங்களுக்கு வந்து அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தவங்க இல்லாம இருப்பாங்க, அல்லது 2 பேருமே இல்லாம இருப்பாங்க, பிரிஞ்சு இருப்பாங்க. அவங்கள நீ மிஸ் பண்ணுவ, அவங்களா கூட இருக்கலாம். அது அண்ணன்ட்ட நீ யாருன்னு சொல்ல வேணாம், காட்டவே வேணாம். அது உனக்கு தெரிஞ்சா போதும். உன்னோட மனநிலைக்கு உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஓகே, நன்றி தெரிவிச்சிட்டீங்க. இன்னைக்கு அண்ணன் வந்து ஷெட்யூலை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன ஷெட்யூலுக்கும் வந்து அண்ணன் வந்து ஒரு ஒரு டாபிக் மாதிரி வச்சிருக்கேன். அண்ணன் ஒரு டாபிக் மாதிரி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு, இந்த வகுப்புல கண்டிப்பான முறையில கணக்கு எதுவும் நடத்தல, நான் உறுதியா சொல்றேன். யாரும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நன்றி தெரிவிச்சாச்சு. யாரோ ஒருத்தருக்கு நன்றி தெரிவிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த இந்த ஷெட்யூலுக்கான தலைப்பு அண்ணன் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, தன்னை அறிதல் அப்படின்னு வைக்கிறேன். எழுதிக்க, தன்னை அறிதல். உன்னை நீ உணர்றது தான் தன்னை அறிதல். தன்னை அறிதல். சில பேர் தமிழ்ல கூட வீக்கா இருப்ப, 2 சொல்லினா 3 சொல்லினாலும் யோசிக்க கூட செய்வ. உனக்கு பிடிச்சதை போடு, ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? இது மார்க்கெல்லாம் இல்லை. தன்னை அறிதல் போட்டீங்களா? சரி. அடுத்து அண்ணன் வந்து இன்னொரு கேள்வி என்ன கேள்வி கேட்க போறேன்னா, இந்த மேக்ஸ் எக்ஸாம்ல உன்னால எவ்வளவு மார்க் எடுக்க முடியும்னு நீ நம்புவே இல்லையா? உனக்கே தெரியும், எனக்கு வந்து இது தெரியும் அது தெரியும், நான் போன டெஸ்ட்ல இவ்வளவு மார்க் எடுத்தேன், இதே மாதிரி வரிசையா போனா என்னால இவ்வளவு மார்க் தான் எடுக்க முடியும் அப்படின்னு உனக்கே தெரியும். சரியா? நீ உன்னால எவ்வளவு எடுக்க முடியுமோ அந்த மார்க்கை எழுது. மார்க் எழுது. 100க்கு உன்னால எவ்வளவு எடுக்க முடியும்? உன்னால 100க்கு எவ்வளவு எடுக்க முடியும்? சிலர் ரொம்ப கான்பிடென்ட் ஆகி 100 கூட போடலாம். சிலர் வந்து பயந்துகிட்டு இருக்கலாம், நான் வந்து ஃபெயில் ஆனால் ஆயிருவேன் சார் அப்படின்னா அந்த ஃபெயிலுக்குரிய மார்க்கை கூட போட தப்பு இல்லை. நான் இதே ஸ்டேஜ்ல போனேன் அப்படின்னா 20 மார்க் எடுப்பேன், 30 எடுப்பேன், தப்பே இல்லை, போடு. இல்ல 10 மார்க் எடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். ஓகே, மார்க் போட்டீங்க. அந்த மார்க் அந்த மார்க்கே நீயே மனசுல வச்சுக்க. சரியாப்பா? அது யாருக்கும் சொல்ல வேணாம், யாருக்கும் காட்ட வேணாம், அது உனக்கு தான். ஓகே. அடுத்து வந்து அண்ணன் வந்து கணக்கு நீங்க வந்து செய்றீங்க இல்லையா? மேக்சிமம் நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு ரஃப் நோட்ல எடுத்து எழுதுறீங்க, அல்லது ஏதோ ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதி கொஞ்ச நாள் வச்சிருக்கீங்க, அப்புறம் அதை தொலைச்சிடுறீங்க. அதை ஃபைல் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஏதாவது நோட்ல எழுதி நோட்டை தொலைச்சிடுறீங்க, யாராவது ஃப்ரெண்டு கொடுத்து அதை காணா போயிடுது. இந்த மாதிரி இருக்கு. கணக்கை பொறுத்தளவு அண்ணன் சொல்ற விஷயம் வந்து, நம்ம 10th வந்துட்டோம், நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்லாம் கண்டிப்பா நினைக்க வேண்டாம். கணக்கை பொறுத்தளவு நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஒரு பார்ட் எது, ஒரு ஒரு பொருள் எது அப்படின்னா ஸ்லேட். உங்ககிட்ட வந்து ஸ்லேட் இல்லை அப்படின்னா நல்ல பெரிய ஸ்லேட்டா ஒன்று வாங்கிக்க. நம்ம அந்த குச்சி வச்சு எழுதுவோம் இல்லையா, ஒயிட் கலர்ல, அந்த குச்சி வச்சு எழுதுற ஸ்லேட்டு. அடுத்த முறை உன்னோட அப்பா அம்மா ஒரு ஹாஸ்டல் பசங்க கவனிக்கிறீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட பெரிய ஸ்லேட் ஒன்று வாங்கிக்க. சப்போஸ் ஸ்லேட் இல்லை அப்படின்னா ஒயிட் போர்டு மாதிரிலாம் இப்போ விற்கிறாங்க, சின்னதா மார்க்கர் ஸ்கெட்ச் மாதிரி எழுதி நம்ம வந்து அழிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்து நல்லா பெருசா 1வது 2வது படிக்கிறக்கூடிய குழந்தைங்க யூஸ் பண்ற ஸ்லேட் வேண்டாம், நல்ல பெரிய ஸ்லேட் ஒன்று நீங்க வச்சுக்கணும். சரியா? நம்ம 10th மேக்ஸ் எக்ஸாமுக்கு போறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன கருவிகள் இருக்கு அப்படின்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கருவியா அண்ணன் சொல்றது ஸ்லேட் வச்சிருக்கணும், ஸ்லேட் குச்சி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒயிட் போர்டு மார்க்கர் வச்சுக்கணும். மடியில வச்சு எழுதுற மாதிரி ஒரு ஒயிட் போர்டு. ஓகேவா? இல்லைன்னா உனக்கு கேட்டு வாங்கிக்க. ஏன் அண்ணே என்னண்ணே 1வது படிக்கிற பிள்ளை மாதிரி ஸ்லேட்டு கொண்டு போறீங்க அப்படின்னா, கணக்குகளை பொறுத்தளவு அது 10th 12th நம்ம நோட்ல எழுதி எழுதி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பதிவாகிற அந்த பெர்சன்டேஜ் அளவு வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்லேட்ல எழுதிட்டு மார்க்கர்ல எழுதிட்டு அதை அழிச்சிடுறோம் இல்லையா? அழிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒருக்க எழுதுறப்ப அது திரும்ப வந்து உதயமாகிற மாதிரி, திரும்ப அது வந்து கிரியேட்டிவ் ஆகுது. ஸோ அழிச்சு அழிச்சு திரும்ப திரும்ப எழுதுறத நம்ம பார்க்குறோம், அதை நம்ம செயல்படுத்துறோம். அப்படிங்கிறது வந்து நீ நல்லா யோசித்து பாரு. நீ வந்து ஒரு நோட்ல எழுதிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போடு அல்லது கசக்கி போட்டுரு, அது மனசுல தங்குன மாதிரியே பெருசா ஒண்ணு இருக்காது. ஸ்லேட்ல நீ எழுதிட்டு அதை அழிச்சிரு, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உள்ள இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னைக்கும் வரைக்குமான
வயது இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் ரொம்ப ஆழமா மனதுல வந்து பதியும். ஸோ மனதுல ஆழமா பதியக்கூடிய வயதுல நம்ம புரிஞ்சு அதை செய்யாம விட்டோம் அப்படின்னா அது என்னைக்குமே நமக்கு வந்து புரியாம போயிடும். நீ எதை நினைச்சு பயப்படுறியோ குழப்பம் அடைகிறியோ அது வந்து உனக்கு வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கும். சரியா? அதனால பயப்பட வேண்டாம். முதல் விஷயம் வந்து ஸ்லேட்ல கணக்கு எழுதி பார்க்கிற ஒரு பழக்கத்துக்கு நீங்க வரணும். ஓகேவா? ஓகே. அடுத்த அண்ணனுடைய கேள்வி வந்து ஒவ்வொரு நாளும், சரியா, ஒவ்வொரு நாளும் நான் சொல்றது திங்கள் டு வெள்ளி அந்த ஸ்கூல் நடக்குது இல்லையா அந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நீ கணக்குக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிற அந்த நேரத்தை உன்னோட பீரியட் இல்ல, ஸ்கூல் பீரியட் இல்லப்பா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கணக்கு ஹோம்ஒர்க் எழுதுறது, ஏதோ டெஸ்ட்டுக்கு செஞ்சு பாக்குறது, எத்தனை நிமிடங்கள்னு போடும். 60 நிமிடங்கள் போடலாம், 1 மணி நேரம் போடலாம். உன்னுடைய பதில் வந்து நான் பார்க்க போறதில்ல, யாரும் பார்க்க போறதில்ல. நீ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எத்தனை நிமிடங்கள் கணக்குக்காக ஒதுக்குற ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு, டெஸ்ட்டுக்கு தினமும். இல்ல நான் டெய்லி நான் 10 நிமிடங்கள் தான் பாக்குறேன் அப்படின்னா 10 நிமிடங்கள்னு போடு. இல்ல நான் பாக்குறதே இல்ல, பரீட்சைக்கு முதல் நாள் மட்டும் நான் நோட் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னா 0ன்னு போட்டு வை. ஓகே, அது போட்டிருப்பீங்க. அடுத்து என்ன அப்படின்னா விடுமுறை நாட்கள்ல நீங்க எவ்வளவு நேரம் கணக்குக்காக நேரம் செலவழிக்கிறீங்க? விடுமுறை நாட்கள், அதாவது சனி ஞாயிறுல, கவர்மெண்ட் ஹாலிடேஸ்கள்ல, உனக்கு ஸ்கூல்ல ஸ்டடி இல்லை அப்படின்னா அந்த டேல விடுமுறை நாட்கள்ல எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? ஓகே, போட்டிருப்பீங்க. எத்தனை நிமிடங்கள் அல்லது மணி நேரம் அந்த மாதிரி கணக்குகளை போட்டுருங்க. அடுத்து அண்ணன் பேசுறது கேக்குதாமா? இல்லக்கா. ஓகே, அவங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அப்படியே இருங்க. லாஸ்டா என்ன சொன்னாங்க அண்ணன்? எந்த கொஸ்டின் வரைக்கும் சொல்லிருக்காங்க? விடுமுறை நாட்கள்ல அதோட நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லிக்கலாம். அப்படியே 1 மினிட் அப்படியே இருங்க. ஹலோ பவித்ரா, கேக்குதாப்பா? அண்ணன் கேக்குதுண்ணே. ஓகே ஓகே. இங்க நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதான் கட் ஆயிடுச்சு. மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேண்ணே. ஓகேப்பா. ஓகே, இப்போ அண்ணன் வந்து 100 பெருசா 50 பெருசா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டா அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னா, அண்ணே 100 பெருசுன்னு சொல்லுவீங்க. சரியா? ஓகே, நம்பரா பாக்குறப்ப 100 பெருசு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பீடு இருக்குல்ல, அந்த மதிப்பு இருக்குல்ல, அந்த 100ங்கிறது என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒரு பையன் இருக்கான். இப்போ ஒரு பையன் வந்து எதுவுமே புரிஞ்சு படிக்கல கணக்க. அவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு யூனிட்லையும், அன்னேஸ்வரம் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு யூனிட்லையும் அவனுக்கு பிடிச்ச 2 மார்க்ஸ், அவனுக்கு பிடிச்ச 5 மார்க்ஸா செலக்ட் பண்ணி படிக்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்னா ஒரு 2 பார்த்துருக்கான், செகண்ட் யூனிட்ல ஒரு 4 பார்த்துருக்கான். இப்படி அங்கங்க இங்க பிறக்கி போட்டு பார்த்த மாதிரி பார்த்துருக்கான். திடீர்னு பரீட்சையில பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல அவன் அங்கங்க பிறக்கி போட்ட மாதிரி பார்த்து எல்லாமே கேட்டாங்க. சரியா? அவன் 100 மார்க் எடுத்துட்டான்ப்பான். சரியா? அவன் ஃபுல்லா பார்க்கல, எடுத்துட்டான். இன்னொரு பையன் வந்து புத்தகத்துல கொஞ்சம் புரிஞ்சு படிக்க நினைச்சிட்டு கொஞ்சம் ஒரு முதல் 4 யூனிட்டை மட்டும் தெளிவா பார்த்துருக்கான், ரொம்ப தெளிவா பார்த்துருக்கான். கடைசியில் இருக்கக்கூடிய 4 யூனிட்டை அவன் பார்க்கல. அவன் மார்க் வந்து 50 மார்க் எடுத்திருக்கான். அப்படின்னா இந்த இடத்துல அந்த 100 மார்க் எடுத்த பையன் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம், அவன் வந்து திருப்தி பட்டுக்கலாம், நான் வந்து 100 மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் எடுத்த 100 மார்க் வந்து அடுத்த லெவல், +1 லெவல்ல, +2 லெவல்ல அவனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. அவன் அப்போதைக்கு சந்தோஷப்பட்டுக்கலாமே ஒழிய அவன் வந்து புரிஞ்சு படிக்கல. அவன் வந்து ஏதோ லக்கி மார்க் மாதிரி அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம யோசிச்சுக்கணும்.
இப்ப அன்னை திரும்பவும் சொல்றேன், 10th எக்ஸாம்ல இன்னைக்கு கவனிக்கிற அத்தனை பேருமே நீ வந்து 100க்கு 100 எடுக்கணும், எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு சத்தியம் பண்ணு, நீ இன்னைக்கு போய் அப்பா அம்மாட்ட போய் உறுதிமொழி கொடுத்துரு, அல்லது உனக்குள்ள வந்து ஒரு வைராக்கியத்தை வச்சுக்க அப்படின்லாம் அன்னை கண்டிப்பா சொல்லவே இல்லை. நீ எவ்வளவு மார்க்கா எடுக்கலாம், நீ வந்து என்னால வந்து ஒரு 40 மார்க் தான் எடுக்க முடியும்னே, இல்ல ஒரு 60 தான் எடுக்க முடியும்னே, 100 தான் எடுக்க முடியும்னே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கிற அந்த மார்க் போதும். அதை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு படிக்க போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல என்னால வந்து 100 மார்க் எடுக்க முடியும், 80 எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் எஃபோர்ட் எடுத்துட்டு அதுக்குரிய பயிற்சிகளை நீ இன்றைக்கு இது துவக்கிட்ட அப்படின்னா அதுவும் சந்தோஷம் எங்களுக்கு. அது எங்களுக்கு 2 மடங்கு சந்தோஷம். சரிங்களா? இப்ப அண்ணன் வந்து மெயினா இன்னைக்கு மேக்ஸ் படிக்கிற பசங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு நம்பரை சொல்றேன். இப்ப 6ன்னு சொல்றேன் அப்படின்னா மேக்ஸ்ல மொத்தமா 8 யூனிட்ஸ் நமக்கு இருக்கு. அந்த 8 யூனிட்ஸ்ல நான் நம்பரை சொன்னேன் அப்படின்னா உனக்கு அந்த எந்த பாடத்தோட தலைப்பு அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். நான் 3ன்னு சொல்றேன் அப்படின்னா அண்ணே இயற்கணிதம்னே அப்படின்னு சொல்லணும். நீங்க 8ன்னு சொல்றேன் அப்படின்னா அண்ணே நிகழ்தகவு கணக்குகள்னே அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து முதல்ல அதை மூலம் கத்துக்கணும். அடுத்த விஷயம், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சரா தம்பி இப்ப நான் வந்து இயற்கணிதத்துல என்னென்ன பிரிவுகள் உனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மெயின் ஹெட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச ஹெட்டிங்ஸை வந்து நீ சொல்றதுக்கு பழக்கணும். ஆனா இதுல வந்து வர்க்கமூலம் கணக்கு இருக்குன்னு, அதுல இதுல இந்த இந்த பார்ட் கணக்கு இருக்குன்னு, இயற்கணிதத்துக்குள்ள தானே நம்ம வந்து இந்த கணக்கு நம்ம செய்யறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பகுதிகள் வந்து உனக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அண்ணன் சொல்றேன். சரிங்களா? இப்ப தன்னை அறிதல் அப்படிங்கிற செஷன் வந்து முடியுது, ஃபர்ஸ்ட் செஷனு. தன்னை அறிதல் நம்ம என்ன பார்த்தோங்கிறத நான் ஸ்பீடா ரிவைஸ் பண்ணிடுறேன். தன்னை அறிதல்ல வந்து நம்ம வந்து நன்றி தெரிவிச்சோம், ஸ்லேட்டு பயன்படுத்துறத வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீவுலையும் நம்ம வந்து எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதில் எழுதணும். நம்ம எதுவுமே தெரியாம அறகுறையா படிச்சு 100 எடுக்க போறோமா, அல்லது புரிஞ்சு படிச்சு 50 மார்க் எடுக்க போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம பாட தலைப்பு அந்த என்ன சொன்னோம்னா அது என்ன பாடங்கிறத நீங்க சொல்லணும். பாட தலைப்பை சொன்னோம்னா என்னென்ன பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். நீ ஃபார்முலா படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாடம் 6வது பாடம் அப்படின்னா அந்த 6வது பாடத்துல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெளிவா தெரியணும். 5வது பாடம் ஆயத்தொலை வடிவியல்னு அன்னை சொல்றேன் அப்படின்னா அவனுக்கு டக்குன்னு என்ன மைண்ட்ல ஓடணும்னா, அண்ணே ஆயத்தொலை வடிவியல் 5வது பாடம் அப்படின்னாலே முக்கோணத்தின் பரப்புன்னு ஒரு கணக்கு இருக்குனே, அது 5 மார்க்னு சொல்லியிருக்காங்க டீச்சரு. நாற்கரத்தின் பரப்பு இருக்குனே, அதுவும் 5 மார்க்னு சொல்லியிருக்காங்க. அதுலயே கூட வந்து கோடு நேர்கோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்னே அப்படிங்கிற சின்ன சின்ன குறிப்பு நீ சொன்னாலே போதும். அப்படின்னாலே அந்த பாடத்துக்குள்ள நீ என்ட்ரி ஆயிட்ட அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே, தன்னை அறிதல் முடிஞ்சு 2வது டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா அது எழுதிக்கலாம். நீங்க படை அமைத்தல் எழுதிக்கலாம். 2வது டாபிக் எழுதிக்கலாம், படை அமைத்தல். அண்ணன் வந்து சிம்பிளா ஒரு கதை மாதிரி சொல்றேன். சரிங்களா? பொதுவா படை அப்படின்னாலே நமக்கு வந்து சில படைகள் வந்து ஞாபகத்துக்கு வரும். காலாட்படைன்னு சொல்லுவோம், வில்படைன்னு சொல்லுவோம், குதிரைப்படை இருக்கும், தேர்ப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும். சரிங்களா? இந்த ஒவ்வொரு படையை பத்தின டெஃபினிஷன் நான் சொல்லணும்னு அவசியமே உனக்கு தெரியும். காலாட்படையா வீரர்கள் வந்து அவர்கள் கையில இருந்திருக்கக்கூடிய அந்த கேடயத்தை வச்சுக்கிட்டு வாழை வச்சுக்கிட்டு சண்டை போடணும்னே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அவங்கிட்ட இருக்கக்கூடிய போர்த்திறன் எதுவோ அதை வச்சு சண்டை போடணும். ஏன் ஒரு யானைப்படையில் இருக்கக்கூடிய வீரன் வந்து அதுக்குன்னு பயிற்சி அளிக்கப்படுறான், ஒரு காலாட்படை வீரன் வந்து அதுக்குன்னு பயிற்சி அளிக்கப்படுறான், தேர்ப்படை வீரன் தேரை ஓட்டிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய இயந்திரங்களை சுழற்றிக்கிட்டு எதிரியை தாக்குறதுக்கு அவன் பயிற்சி அளிக்கப்படுறான். ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் இருக்கும் பட்சத்துல காலாட்படை அப்படின்னு சொல்றப்ப அன்னை வந்து இந்த காலாட்படைக்கு வந்து எதை கம்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மெயினா சொல்லணும் அப்படின்னா கிராஃப் ஜாமெண்ட்ரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிராஃபும் ஜாமெண்ட்ரியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப காலாட்படையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவுகள் என்ன அப்படின்னா கிராஃபும் ஜாமெண்ட்ரியும், கூடுதலா தேற்றங்களும். என்னென்ன பேர்ல தேற்றங்கள் இருக்கோ அந்த தேற்றங்கள் எழுதிக்கலாம். நீங்க சும்மா எழுதிக்க, காலாட்படைன்னு போட்டுட்டு வரைபடங்கள் எழுதிக்கலாம், பசங்க எழுதிக்கலாம், காலாட்படைன்னு போட்டுக்க. 2வது டாபிக்ல இருக்கும், படை அமைத்தல் இருக்கும். காலாட்படையில வந்து கிராஃப் ஜாமெண்ட்ரி தான், கிராஃப் ஜாமெண்ட்ரி தேற்றங்கள் தியரம்ஸ். ஓகே, இந்த படையை விட்டுருவோம். அடுத்து வந்து விற்படைக்கு வருவோம், வில் படைக்கு வருவோம். வில் படையை பொறுத்தளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு வீரன் வந்து வில்ல விடுறான் அப்படின்னா, ஒருத்தனை குறி வச்சு விடுறான் அப்படின்னா எங்கேயோ விடுறப்ப அவனுக்கு வந்து என்ன துணை புரியும்னா அந்த வில்லு வந்து காத்துல போறப்ப காத்து வந்து துணை புரியும். அந்த காத்து வந்து ஏதோ ஒரு வகையில அடிச்சு
அந்த விம்ப நேரா செலுத்தி எதிரியுடைய நெஞ்சில போய் குத்தி அவனை வீழ்த்தும் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். சில நேரங்கள்ல வந்து அவன் நேராவே விடுவான், நேராவே குறி வச்சு கரெக்டா அவன் நெஞ்சுக்கு நேரா விடுவான். ஆனா காத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அந்த அம்பை வந்து திசை மாத்தி விட்டுரும். அவன் நேரா வச்ச குறியும் தப்பிடும், அவன் கோடல வச்ச குறி வந்து நேரா போய் தாக்கும். இந்த இடத்துல வில்படைக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குட்டாம்போக்குத்தனம் இருக்கா. குட்டாம்போக்குல எனக்கு ஏன் போட்டோம்னா ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா, இங்கே நம்ம வில்படையில நம்ம எதை வைக்கலாம் அப்படின்னா, புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வில்படையில புக் பேக் 1 மார்க்ஸ் எழுதிக்கும். புக் பேக் 1 மார்க்ஸை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, குட்டாம்போக்குல ஏதாச்சும் ஒன்று போட்டு வைப்போம். அல்லது புத்தகத்துக்கு பின்னாடி தானே இருக்கு, இதைத்தானே கேட்க போறாங்க, இதை மிஞ்சி எதுவும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அது வந்து எல்லாமே வந்து புக் பேக்கா கேட்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3ல இருந்து 4 1 மார்க்ஸ் வந்து வெளியில இருந்து தான் கேட்பாங்க. புத்தகத்துக்கு உள்ள இருந்து கேள்வியா இருக்கும், நமக்கு நல்லா தெரிஞ்ச சில விஷயமா இருக்கும், அதை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேணாம். அப்ப 1 மார்க் வந்து குருட்டாம்போக்குல இருந்து நம்ம போடுறதை விட்டுட்டு ரொம்ப சரியான யுக்திகளை கையாளணும். அப்ப 1 மார்க்கும் கிட்டத்தட்ட வந்து 2 மார்க்ஸ் மாதிரி தான். 1 மார்க்கை வந்து பின்னாடி புக்குக்கு பின்னாடி 10 1 மார்க்ஸ் இருக்குன்னா, அதை நம்ம எந்த அடிப்படையில அந்த கேள்விக்கு இந்த பதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துக்கணும். சில நேரங்கள்ல வந்து ஆப்ஷன்ஸ் ABCD அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ வந்து இந்த கேள்விக்கு இப்போ ஒரு சர்க்கஸ் கூடார்னு ஒரு கணக்கு வருது, ஒரு 1 மார்க் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஆப்ஷன் வந்து நீங்க ஏன்னு நினைச்சிட்டு போயிருப்பீங்க. ஆனா ஏவில் வந்து ஏவை தூக்கி பிஆவும் பிஏ தூக்கி ஏவாவும் கொஸ்டின் பேப்பர்ல மாத்தி போட்டிருக்காங்கன்னா, நீ அந்த நினைப்புல போய் போடுறப்ப கண்டிப்பா தப்பாயிரும். நீ யோசிச்சது கரெக்ட், ஏதான் கரெக்ட் புக்கில் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா அங்க அது ஆர்டர் ஆப்ஷன் மாறுறப்ப என்னவாயிரும்னா தப்பாயிரும். ஸோ 1 மார்க்கை பொறுத்தளவு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புக் பேக் பின்னாடி இருக்கு அப்படி அதை தான் கேட்க போறான்னு அசால்ட்டா இல்லாம செஞ்சு பார்க்கணும். குட்டாம்போக்கா போடுறத செய்யக்கூடாது. அடுத்ததா வந்து குதிரைப்படை. குதிரைப்படையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குதிரை வந்து அந்த போர் நாள்ல வந்து அன்றைக்கு அது என்ன மனநிலையில இருக்கோ அந்த மனநிலையில தான் செயல்படும். போருக்கு முதல்ல வந்து அந்த குதிரை வந்து பயங்கரமா பாஞ்சு இருக்கும், தாவி இருக்கும். ரைட், இந்த குதிரையை வச்சு இந்த யுத்தத்தை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணியிருப்போம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, போர் நாள் அன்னைக்கு அந்த குதிரை வந்து ரொம்ப அன்லைக்கியா மாறிடும், திடீர்னு சோர்வு அடைஞ்சிரும், அல்லது நம்ம நினைச்சது நடக்காம போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இங்க குதிரைப்படைன்னு அன்னை சொல்றக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கணக்குகள் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி வந்துரும்னு சொல்லிட்டு போவோம். ஆனா அங்க போன அன்னைக்கு நமக்கு வந்து காலவாரி விட்டுரும். நம்ம ஒண்ணு பார்த்துருப்போம், கேட்டது நம்ம பார்த்தது ஒண்ணா இருக்கும், பட் கேட்டது வேற ஒண்ணா இருக்கும். அந்த மாதிரியான விஷயமா இருக்கும். இன்னும் சிலர் என்ன பண்றீங்க அப்படின்னா, பழைய கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், பழைய கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு போறேன். பழைய கொஸ்டின் பேப்பர் ஒன்று 4 இருக்குன்னா, அந்த 4ல 2ஆம் பாடத்துல இருந்து என்னென்ன கேட்டாங்க அதை மட்டும் குறிச்சு அதை மட்டும் பார்த்துட்டு போறேன். சில நேரங்களில யுத்தத்துல குதிரை நல்லா செயல்படும், நீ பார்த்துட்டு போன கேள்வி வரும். பல நேரங்கள்ல நீ பார்த்துட்டு போன கேள்வி வராது. குதிரைப்படை அன்னைக்கு நம்மளை காலவாரி விட்டுரும். சொல்றது புரியுதா? ஓகே. அடுத்து என்ன படை அப்படின்னா தேர்ப்படை. தேர்ப்படையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தேர்ப்படை வந்து 100 மார்க் எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு பயங்கரமான சிக்கலை ஏற்படுத்தும். என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ இந்த பாகுபலிங்கிற படத்துல எல்லாம் பார்த்துருப்ப, ஒரு வித்தியாசமான தேர் இருக்கும், நம்ம மிக்சி ஆட்டுற ஜாருக்குள்ள ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி மாதிரி சுத்திக்கிட்டே வரும். திடீர்னு அது வந்து தலையை விட்டோம், மேலே சுத்தினா தலையை விட்டோம், கீழே சுத்துதுன்னா அந்த எதிரி படையில இருக்கக்கூடிய கால்களை வந்து வெட்டுற மாதிரி இருக்கும். தேர்ப்படை வந்து எந்த வடிவத்துல வரும், எப்படி வரும், எதுவுமே நமக்கு புரியாது. நமக்கு நல்லா தெரியும், ஒரு போர் வீரன், ஒரு காட்படை வீரன் வந்து கேடையை வச்சிருப்பான், அம்பு சண்டை போடுவான், நேரம் நிற்பான்னு தெரியும். தேர்ப்படை எப்படி வருது, என்ன டிசைன்ல அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு புரியாது. அப்படிங்கிறதால இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் 2 மார்க்ல கடைசி கொஸ்டின் நமக்கு நல்லா தெரியும், ஒரு கம்பல்சரி கொஸ்டின். 5 மார்க்ல கடைசி கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். அப்ப இது வந்து நமக்கு வந்து எப்போதுமே காலவாரி விடக்கூடிய விஷயம். நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம போக முடியும். யுத்தத்துக்கான யுக்திகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போறோம், எல்லா யூனிட்லையும் கை வச்சிருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த கம்பல்சரி கொஸ்டினை நம்ம வந்து செய்ய முடியும். ஓகே. அடுத்து வந்து கடைசியா சொல்லணும்னா யானைப்படை. சரியா? இந்த யானைப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உனக்கு வந்து எல்லா நுட்பங்களுமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு யானையை வந்து ஒரு படைக்கு கூட்டு போறாங்க அப்படின்னா, அந்த யானையை வந்து காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்த ஒரு யானையை வளர்க்குற விஷயம் இருக்கு, அல்லது குட்டில இருந்து அந்த யானையை வளர்க்குற விஷயம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே உனக்கு வந்து ஃபார்முலாக்கள்லாம் ரொம்ப ஈஸியா புரியும், நீ நிறைய வாட்டி நல்லா எழுதி பார்ப்ப அப்படின்னா உனக்கு வந்து வளர வளர ஃபார்முலாக்கள் தொந்தரவா இருக்காது. யானைப்படையில வந்து முக்கியமா அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யானையை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி அங்குசம் பயன்படுத்துறோமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு கணக்குகளையும் நம்ம செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து ஃபார்முலாஸ், சூத்திரங்கள்.
இந்த சூத்திரங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், படிச்சா மட்டும்தான் நம்ம அந்த கணக்குக்கு தகுந்த விஷயத்த வந்து அப்ளை பண்ண முடியும். நீ முக்கோணத்தின் பரப்பு, உனக்கு வந்து முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா ரொம்ப நல்லா தெளிவா தெரியும். ஆனா அதை கொண்டு போய் நீ நாற்கரத்தின் பரப்புக்கு போய் முட்டி மோதிக்கிட்டு இருந்த அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து பயங்கரமா சேதாரத்தை நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்துல முக்கோணத்தின் பரப்பு வந்து முக்கோணத்தின் பரப்புக்கு தான் 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்குள்ளதான் நம்ம போயாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். யானைப்படையை பொறுத்தளவு என்ன செய்யும் அப்படின்னா, நீ சரியா அதை கையாளல அப்படின்னா திருப்பி ஓம் படையவே வந்து அழிச்சிடும். திருப்பி உன்னையே திருப்பி தாக்கும். உனக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு கலவரத்தை, ஒரு செதறலை ஏற்படுத்தும். ஒரு 100 யானையோட போய்கிட்டு இருக்க, 100 சூத்திரம் கொண்டு போற, உங்கள்கிட்ட 100 ஃபார்முலா தெரியும் அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து உனக்கு வந்து ஃபார்முலா குழம்பி போச்சு அப்படின்னா உன்னால எக்ஸாம் எழுத முடியாது, ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுவ நீ. அதனால எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன ஃபார்முலாக்கள் இருக்கு அப்படிங்கிறத தனியா ஒரு நோட்டு போட்டு எழுதி வை. அண்ணன் தயவு செஞ்சு சொல்றேன், ஸ்லேட்டு சொன்ன மாதிரி அண்ணன் சொல்றத கவனமா புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன நோட்டுகள் வாங்கிக்கோங்க, அல்லது வீட்டுல பழைய நோட்டு இருந்தா கூட அந்த நோட்டை எடுத்துக்கோங்க. ஒரே நோட்ல வேண்டாம், அண்ணன் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 8 பாடம் 8 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரே நோட்ல 8 ஃபார்முலா எழுத வேண்டாம். சின்ன சின்ன நோட்டா 8 நோட்டு வாங்கி வச்சுக்க. அந்த ஒவ்வொரு நோட்டுக்கும் என்னென்ன யூனிட்டோ அந்த யூனிட்டுடைய தலைப்பை முன்பக்கம் பெருசா எழுதிக்க. இது ஃபர்ஸ்ட் யூனிட், அந்த யூனிட்டோட தலைப்பு. அதுல என்னென்ன ஃபார்முலா நீ பாக்குறியோ வெறும் ஃபார்முலாவை எழுதாம அந்த ஃபார்முலாவை எழுதி அதுக்குரிய அந்த அப்ளிகேஷனை, அந்த சிம்பிள்ஸை எல்லாத்தையும் கவனமா எழுதி வச்சுக்க. இதே மாதிரி 8 நோட்டு வச்சிருக்கணும். அண்ணன் இன்னைக்கு சொன்னது நல்லா கவனிச்சுக்க. ஸ்லேட் வச்சு கணக்கு செய்யணும். 8 நோட்டு வச்சு ஒவ்வொரு சின்ன நோட்லையும் ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும். உங்களுடைய கிளாஸ் நோட்டு மாதிரி, ஹோம்ஒர்க் நோட்டு மாதிரி, ஆன்லைன் கிளாஸ் நோட்டு மாதிரி ஃபார்முலா நோட்டு 8 போட்டுக்கணும். நான் வந்து பவித்ரா அக்காவுக்கு வந்து சில ஜெராக்ஸ் நான் பிடிஎஃப் அனுப்பிச்சு வைக்கிறேன், அக்கா குரூப்ல போடுவாங்க. அந்த ஜெராக்ஸை நீ ஜெராக்ஸ் எடுத்து ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்க. ஆனா தனியா நோட்டுல 8 சின்ன நோட்டு போட்டு நீ எழுதியிருக்கணும். இதை வந்து அண்ணன் சொல்ற ஒரு ஒரு அன்பான அறிவுரையா நீங்க எடுத்துக்கங்க, சரிங்களா? ஓகே. இப்ப அண்ணன் வந்து இப்ப சொன்ன விஷயம் வந்து படை அமைத்தல்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து தன்னை எறிதல் முடிச்சோம், அடுத்து படை அமைத்தல் முடிச்சோம். அடுத்து என்ன அப்படின்னா வரிசைப்படி நகர்தல். அடுத்த தலைப்பு வரிசைப்படி நகர்தல். இந்த வரிசைப்படி நகர்தலையும் இந்த படைகளையுமே அண்ணே வந்து கனெக்ட் பண்றேன், சரிங்களாப்பா? ஓகே. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்ணே சொன்ன படை வந்து காலாட்படைன்னு சொன்னேன். காலாட்படை அப்படிங்கிறது என்ன? நம்ம கைவசம் என்ன இருக்கு? நம்ம கைவசம் என்ன வச்சிருக்கோமோ அதை வச்சு சண்டை போட போறோம். நமக்கு வந்து குதிரையை வந்து வச்சு சண்டை போட தெரியாது, நமக்கு வில்ல பிடிச்சி சண்டை போட தெரியாது, நமக்கு தேர்ல ஏறி சண்டை போட தெரியாது, நமக்கு யானையை வச்சு சண்டை போட தெரியாது. நமக்கு தெரிஞ்சது நம்ம கிட்ட ஒரு கேடயம் இருக்கும், ஒரு கத்தி இருக்கும், அதை சண்டை போடணும். அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, எது கேடயம் எது வால் அப்படின்னா உனக்கே நல்லா தெரியும். ஒரு கேடயம் அப்படிங்கிறது கிராஃப், வால் அப்படிங்கிறது ஜாமெட்ரி. கிராஃப்லையும் ஜாமெட்ரிலையும் உனக்கு எந்த கேள்வி கேட்டாலும் செய்யறதுக்கு தயாராகிக்கணும். நீ வந்து எதையுமே பார்க்க வேண்டாம். நீ கிராஃப் ஜாமெட்ரி ஃபுல்லா முடிக்காம வேற எந்த யூனிட்டுக்குள்ளேயும் நீ போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு. நீ இப்போ கிராஃப் ஜாமெட்ரியில் அறகுறையா இருக்கு, உனக்கு அது அப்ளிகேஷன் செய்ய தெரியல. கிராஃப்ல வந்து ஒரு பக்கம் நம்ம எழுதணும், அந்த வேல்யூவை கொண்டு போய் கிராஃப் நம்ம வரையணும், அது இன்னும் தெரியல அப்படின்னா அதை முதல்ல நல்லா கத்துக்க. சரி, ஓகே. ஒரு கேடயம் இருக்கு, ஒரு வால் இருக்கு, கவசம் இருக்கும்ல. நமக்கு இன்னொரு கவசம் இருக்கு காலாட்படையில. அது என்ன கவசம்னா தேற்றங்கள். பெயர்ல இருக்கக்கூடிய தேற்றங்களை நம்ம படிச்சுக்கணும். தேல்ஸ் தேற்றம், பிதாகரஸ் தேற்றம், கோண இருசம ஒட்டி தேற்றம், இதனுடைய மறுதலையும் படிச்சுக்கணும். சென்டம் எடுக்க நினைக்கிறவங்க இந்த தேற்றத்துக்கான கணக்குகள் இருக்கும் அந்த பாடத்துக்கு பின்னாடி, அந்த கணக்குகள்லையும் உங்க கவனத்தை நீங்க செலுத்தணும்னு அண்ணன் கேட்டுக்கிறேன். ஓகே. அடுத்து விற்படைப்பா. விற்படையை பொறுத்தல ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை நீ திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும். அந்த 1 மார்க்ஸை திரும்ப திரும்ப நீயா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். வரிசையா 10 கேள்வி இருக்கு அப்படின்னா புக்கை வச்சுக்கிட்டு 10க்குமே விடை எழுதி பார்க்கணும். முதல்ல மனப்பாடம் பண்ணி செய்யற வேலையை குறைச்சிக்க, செஞ்சு பார்த்து கத்துக்க. அன்னை சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு யூனிட்டுக்கு வந்து நோட்டு போட்டு ஃபார்முலா எழுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலா எழுதுன நோட்டுக்கு பின்னாடியே கூட அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான 1 மார்க்ஸுக்கு என்ன விளக்கம் இருக்கு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்க. வெறுமனே பதில் எழுதாம அந்த எப்படி நம்ம 2 மார்க் கணக்கை செய்யறோமோ அதே மாதிரி அந்த 1 மார்க் கொஸ்டினை 2 மார்க் மாதிரி சின்னதா செஞ்சு பாரு, அதை செஞ்சு வச்சுக்க. அப்ப 8 நோட்டு போடுறதுல ஒவ்வொரு நோட்லயும் முன்பக்கம் ஃபார்முலா இருக்க போகுது, பின்பக்கம் அந்த 1 மார்க்குக்கான விரிவாக்கம் இருக்க போகுது, அதை கவனம் செலுத்திக்கங்க, சரிங்களா? அடுத்து குதிரைப்படைப்பா. குதிரைப்படை என்ன அப்படின்னா இந்த குதிரை வந்து நமக்கான குதிரை. ஓகே, நீ வந்து வில்படையில காலாட்படையில தேர்ச்சி பெற, வில்படையில தேர்ச்சி பெற அப்படின்னா நீ வந்து குதிரைப்படையிலையும் தேர்ச்சி பெறது அவசியமாகும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இப்போ குதிரைப்படைக்கு அப்படின்னா அப்ப நமக்கான குதிரை என்ன? இந்த குதிரையில ஏறிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்படியான விஷயம் என்னன்னா சும்மா யூனிட் நம்பரை மட்டும் குறிச்சுக்க. 1வது யூனிட் 8வது யூனிட். குதிரைப்படைக்கான யூனிட் என்ன அப்படின்னா 1, 8.
உறவுகளும் சார்புகளும், புள்ளியியலும் நிகழ்த்தகவும். இந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். இது ரொம்ப ஈஸி. இது நம்ம நீ கத்துக்கிட்ட அப்படின்னா ரொம்ப ஈஸி, உன்னால கையாள முடியும். நீச்சல் அடிக்கிற மாதிரி, சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இந்த குதிரைப்படை கணக்கு, குதிரைப்படை யூனிட்டும் 1வது யூனிட் 8வது யூனிட்டும். ஓகே, அடுத்து வந்து தேர்ப்படைக்குன்னு ஒரு சில யூனிட் இருக்கும் இல்லையா? தேர்ப்படை அன்னை சொல்றத சிலர் குறிப்புகள் மாத்தி மாத்தி போட்டிருந்தாலும் கவலைப்படாத. அது நான் எழுதி அல்லது ஒரு பிடிஎஃப் மாதிரி அன்னை கொடுத்து நான் குரூப்ல போட்டுருவேன் நான் அன்னை, சரிங்களா? அது நீங்க வச்சுக்கலாம். தேர்ப்படை யூனிட் என்ன யூனிட் அப்படின்னா முழுமையான யூனிட் அப்படிங்கிறத அன்னை சொல்றேன். 2வது யூனிட்ப்பா. தேர்ப்படை யூனிட் வந்து 2வது யூனிட். ஏன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. அதிகபட்சமா கம்பல்சரி கொஸ்டின் வந்து இந்த யூனிட்ஸ்ல இருந்து கேட்கறாங்க, 2வது யூனிட்ல இருந்து கேட்கறாங்க. அதே மாதிரி 3வது யூனிட்ல இயற்கணிதத்துல பாதி. ஏன்னா ஒரு இயற்கணிதத்துல பாதி வந்து நம்ம காலாட்படைக்கும் அது வந்து பொருந்தும், சரிங்களா? இப்ப தேர்ப்படைக்கான யூனிட்ஸ் வந்து 3வது யூனிட் இயற்கணிதத்துல பாதி வந்துடும். அதே மாதிரி 5வது யூனிட் ஆயத்தொலை வடிவியல். முக்கோணத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்பை தாண்டி கோடுகளை வச்சு, நேர்கோடுகளை வச்சும் கணக்குகள் கேட்கலாம். அது கம்பல்சரி கொஸ்டினாவும் வரலாம். அடுத்து வந்து யானைப்படை. ரொம்ப கஷ்டம். ஒரு யானையை கையாளுற மாதிரி தான் இந்த யூனிட்ஸை கையாளுறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அன்னை சொன்ன மாதிரி அந்த யூனிட்ஸை முடிச்சிருக்க, அந்த யூனிட்ஸ் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ இந்த யூனிட்டுக்குள்ள நுழை. அல்லது அந்த யூனிட்டை முடிச்சுட்ட, இந்த யூனிட்டை ஃபுல்லா பார்க்க முடியாது அப்படின்னா இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கணக்குகளை முதல்ல 5 மார்க்கை சூஸ் பண்ணு, அடுத்து 2 மார்க்கை சூஸ் பண்ணு. அன்னை வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமான முக்கியமான 5 மார்க் 2 மார்க்கும் பிரிச்சு நம்ம கொடுத்துடலாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யானைப்படைக்கான யூனிட்ஸ் என்ன அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம் தான். இது வந்து கொஞ்சம் உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். 4வது யூனிட் வடிவியல்ல பாதி கணக்குகள், 4ல பாதி. 6வது யூனிட்டான முக்கோணவியலும் 7வது யூனிட்டான அளவியலும். அன்னை திரும்ப சொல்லிடுறேன். இந்த போர்ஷனுக்கு அன்னை என்ன பேர் வச்சேன்னா வரிசைப்படி நகர்தல்னு வச்சோம். காலாட்படைக்கான யூனிட் என்னென்ன அப்படின்னா 3வது யூனிட்ல பாதி, 4வது யூனிட்ல பாதி. தேற்றங்களும் அணிகளும் காலாட்படைக்கான கணக்குகள் என்னென்ன அப்படின்னா 3வது யூனிட்ல பாதி. அதாவது என்ன அப்படின்னா வடிவியல் கிராஃப் ஜாமெட்ரி தான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லல. அன்னை காலாட்படையில சொல்றது வடிவியல் ஜாமெட்ரி தான், அணிகளும் தேற்றங்களும். விற்படைன்னு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை நீ செஞ்சு பழகிக்கணும். அடுத்து குதிரைப்படைன்னு சொன்னது 1வது யூனிட்டும் 8வது யூனிட்டும் ஃபுல்லா. தேர்ப்படைன்னு சொன்னது 2வது யூனிட்டும் 3ல பாதியும் 5. யானைப்படைன்னு சொன்னது 4ல பாதி 6 7. ஓகேவா? இது சும்மா நீ தெரிஞ்சிருக்கா அன்னை வந்து இப்படி சொல்லிக்கிட்டது. ஓகே, அடுத்து வந்து ஃபார்முலாப்பா. மெயினா வந்து நமக்கு வந்து ஃபார்முலா இல்லாம நம்ம எதையுமே நகர்த்த முடியாது. ஃபார்முலா ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ அதனால என்ன மாதிரியான ஒரு பிளான் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீ இப்ப டெய்லி வந்து நீ ஆரம்பத்துல ஒன்று எழுதியிருப்ப, டெய்லி நான் இவ்வளவு நேரம் மேக்ஸுக்கு செலவழிக்கிறேன்னு ஒரு நேரம் போட்டிருப்பியா? அது எவ்வளவு நேரம்னு குனிஞ்சு பார்த்துக்க. அது குனிஞ்சு பாரு, சொல்ல வேணா, குனிஞ்சு மட்டும் பார்த்துக்க. ஓகேவாப்பா? அந்த அந்த ஒரு நேரத்துல ஒருவேளை 5 நிமிஷம் போட்டிருக்க, 10 நிமிஷம் போட்டிருக்க, அல்லது 1/4 மணி நேரம் போட்டிருக்க அப்படின்னா அந்த நேரத்துல, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னா 4 ஃபார்முலா எழுதி பார்க்கணும். அது ஸ்லேட்ல எழுதி பார்க்கலாம், பேப்பர்ல எழுதி பார்க்கலாம், அல்லது தனியா நோட்டு போட்டு எழுதி பார்க்கலாம். டெய்லி 4க்கு இந்த திட்டத்துக்கு என்ன பேருனா 4க்கு 4 வச்சுக்கலாம். 4க்கு 4 அப்படின்னு வச்சுக்க இந்த பிளானுக்கு பேரு. அப்ப இன்றைக்கான 4க்கு 4 பிளான் வந்து நம்ம 4 ஃபார்முலா, ஏதோ ஒரு 4 ஃபார்முலா எழுதணும். சும்மா வெறும் ஃபார்முலா நம்பருக்கு போடக்கூடாது, சரிங்களா? இப்ப 2வது யூனிட் கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு, பெருக்குத்தொடர் வரிசை இருக்கு அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா எண்களின் கூடுதல் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். அப்ப அந்த ஃபார்முலாவை எழுதணும். ஸோ இந்த மாதிரி உனக்கு இருக்கக்கூடிய நான் நேரத்தில் டெய்லி 4 ஃபார்முலா. நீ வந்து இதை எழுதி உன் டீச்சர்ட்ட காட்டணும், உன் டியூஷன் மிஸ்ட்டை காட்டணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை. மனசாட்சி காட்டினா போதும். நான் இன்னைக்கு 4 ஃபார்முலா எழுதிட்டேன் அப்படி நீ செஞ்ச அப்படின்னா வாரத்துக்கு அந்த 4 ஃபார்முலாங்கிறது 28 ஃபார்முலாவா அப்படியே மாறிடும். அதே இது மாசத்துக்கு நம்ம கவுண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 120 ஃபார்முலா ஆயிருது. 30 நாள் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே. ஃபார்முலா ரொம்ப கவனம் செலுத்தணும். ஸ்லேட்டு அண்ணே சொன்ன மாதிரி ஸ்லேட்டு அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கான ஃபார்முலா எழுதுறதுக்கு 8 நோட்டு போடுறோம். அதுக்கு பின்னாடியே 1 மார்க்குக்கான அந்த பிரீஃபான டெஃபினிஷன்ஸை நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிறோம். இது ஒன்று செய்யறோம். அதுக்கடுத்து வந்து வரிசைப்படி நகர்றது, அந்த ஒவ்வொரு படைகளுக்கு என்னென்ன பாடங்கள் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் அது ஒன்று. அடுத்து வந்து கருவிகளை கையாளுதல். அந்த ஃபார்முலா அண்ணே சொன்னேன் இல்லையா, அதான் கருவிகளை கையாளுதல். ஓகே, யுத்தத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நமக்கு இன்னும் தேவை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மட்டுமே நமக்கு வந்து கருவியா அப்படின்னு கேட்கலாம்.
இப்போ ஒரு வீரன் இருக்கான், அவன்கிட்ட வந்து வாள் இருக்கு, கத்தி இருக்கு, ஏதோ ஒரு அணுகுண்டு இருக்கு, ஏதோ ஒன்று வச்சிருக்கான் அப்படின்னா அது மட்டுமே கருவியா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ரொம்ப முக்கியமான கருவி கணக்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னா கவனம், பொறுமை. அது வந்து ரொம்ப தலை சிறந்த கருவி, யாரு கண்ணுக்குமே தெரியாது, ஆனா ரொம்ப முக்கியமான கருவி. பொறுமையா நீ என்ன செய்ய போற எக்ஸாமுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்க அல்லது ஒரு டெஸ்ட்ல உட்காந்துருக்க அப்படின்னா நீ அசால்ட்டா இல்லாம கூட்டல் கழித்தல்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பாடுகள் கூட தெரியாம இருக்கலாம். உனக்கு வந்து திடீர்னு கேட்ட உடனே வந்து ஒருத்தனுக்கு வந்து இப்ப டே தம்பி 9 8 கேட்டா டக்குன்னு உனக்கு வந்து குழப்பமாயிரும். இப்ப வந்து 11 8 அண்ணன் வாய்ப்பாடு கேட்கிறேன் அப்படின்னா கூட நீ என்ன செய்வ அப்படின்னா 11 மேல எழுதுவ, 8 கீழே எழுதுவ, உன்னால பெருக்க முடியும். அதே அண்ணன் 9 8 நான் கேட்கிறேன் அப்படின்னா ஒரு மேலே ஒரே நம்பர் கீழே ஒரே நம்பர் தான் இருக்கும். நமக்கு என்ன செய்யணும் தெரியாது, ஹெல்ப் பண்றதுக்கு வேற நம்பர் கிடையாது. டக்குன்னு தப்பா வச்சு ஆன்சர் செஞ்சிருவோம், அல்லது வேற ஒரு நம்பரை போட்டுருவோம். அந்த மாதிரி சிக்கல் இருக்கும். அதனால வாய்ப்பாடுகள் வந்து உனக்கு நல்லா தெளிவா தெரியணும். சும்மா இருக்க நேரங்கள்ல வாய்ப்பாடு எழுதிப்பார், நீயா சொல்லிப்பார், அந்த விஷயத்த செய்ய. கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் பின்ன நம்பரா இருக்கு, தசம நம்பரா இருக்கு, பாயிண்ட் வச்சிருக்கு, டிவைடட் பை இருக்கு அப்படின்னா அதை எழுதுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதோட வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இது இது என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து கூம்பா, இது வந்து கோலமா, இது உருளைன்னு சொல்லியிருக்காங்களா. சில கணக்குகள் உருளைன்னு கேட்டிருப்பாங்க, நீ பாட்டுக்கு ஏதோ ஞாபகத்துல கோலத்துக்கான ஃபார்முலா போட்டு நல்லா செஞ்சுட்டு ஒரு கோலத்துக்கான ஃபார்முலா சரியா எழுதியிருப்பேன், அதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல அதே மாதிரி நமக்கு கேட்கக்கூடிய 1 மார்க்ஸுக்கு, 2 மார்க்ஸுக்கு, 5 மார்க்ஸுக்கு, 8 மார்க்ஸுக்கு நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பரீட்சை. நமக்கு 3 மணி நேரமே நமக்கு அதிகம் தான். எனக்கு கேட்டா 2.5 மணி நேரத்துல நம்மளால மேக்ஸ் பரீட்சையை ரொம்ப நல்லா முடிக்க முடியும். நமக்கு 3 மணி நேரங்கிறது ரொம்ப அதிகம் தான். அதையும் ரொம்ப நல்லா கவனமா நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கணும். 1 மார்க்ஸை பொறுத்தளவு ஒரு 14 1 மார்க் இருக்கு அப்படின்னா நீ அதுக்கு எக்ஸாம் ஹாலில் செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா ஒரு 20 நிமிடங்கள்ல முடிச்சிடணும். 1 மார்க்ஸுக்கு நீ முடிக்க வேண்டிய நேரம் ஒரு 20 நிமிடங்கள்ல முடிச்சிடணும். 2 மார்க்ஸ் 10 செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு 2 மார்க்கும் ஒரு 4 நிமிஷம் வச்சுக்க. சரியா? ஒவ்வொரு 2 மார்க்ஸும் 4 வச்சு 10 செய்ய போறோம். நம்ம ஒவ்வொன்றுக்கு 4 வச்சோம்னா 40 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 1 மார்க்ஸ் 20 செய்யறோம், 20 நிமிஷம். 2 மார்க்ஸ் வந்து 40 நிமிஷம் நம்ம முடிக்கிறோம். அதே மாதிரி 5 மார்க்ஸ் வந்து நம்ம வந்து 10 செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு 5 மார்க்ஸும் ஒரு 7 நிமிடங்கள் வச்சுக்கலாம். நீங்க 7 மினிட்ஸ் வச்சுக்க. மொத்தத்துக்கு 70 நிமிடங்கள் 5 மார்க்ஸுக்கு. அடுத்து 8 மார்க்ஸ் நம்ம வந்து 2 செஞ்சாகணும்னா ஒவ்வொன்றுக்கும் கிராஃபுக்கு ஒரு 15 நிமிஷம்னா ஜாமெட்ரிக்கு ஒரு 15 நிமிஷம். சரிங்களா? இப்ப இவ்வளவும் நம்ம செஞ்சாலும் நமக்கு வரக்கூடிய நேரம் மொத்தம் எவ்வளவு வரும்னா 160 நிமிடங்கள் வரும். சரியா? அப்ப இன்னும் 3 மணி நேரத்துக்கு கூடுதலா ஒரு 20 நிமிஷமே கிடைக்கும். அந்த 20 நிமிஷத்துல நம்ம செஞ்சதெல்லாம் சரியா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்துல ரோமன் நம்பர் அந்த 1 2 3 நம்ம போடுவோம் இல்லையா, அந்த யூனிட்ஸ் நம்பர் போடுறதுல நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். யூனிட்ஸ் நம்பர் போறதுல கவனமா இருக்கணும். ஒண்ணுல எது செய்யறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது இல்லாத பட்சத்துக்கு ஒரு பார்ட்டை எடுக்கிற அப்படின்னா அந்த பார்ட்டை வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சிருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப எடுத்த எடுப்புலயே வந்து நீங்க வந்து சிலர் இருப்பீங்க, எடுத்தனே கிராஃப் செய்ய விரும்புவீங்க, கிராஃப் செய்றீங்க, ஓகே. அடுத்து ஜாமெட்ரி செய்றீங்க, ஓகே. அடுத்து வந்து நீ என்ன செய்ய விரும்புவ அப்படின்னா ஒரு 5 மார்க் செய்ய விரும்புற. 2 மார்க் அதிகமா உனக்கு தெரியுதா, 5 மார்க் அதிகமா தெரியுதான்னு பாரு. என்ன பாரு, 10 செய்யணும். 10 2 மார்க், 10 5 மார்க் செய்யணும். 2 மார்க் எத்தனை தெரியுது? 2 மார்க் உனக்கு 9 தெரியுது, ஓகே. 5 மார்க் 5 தான் தெரியுது அப்படின்னா அந்த எது அதிகமா இருக்கும், நம்பர் எதுல அதிகமா இருக்கும் அதை முதல்ல செஞ்சு. 2 மார்க் 9 தெரியுதா, ஓகே, 2 மார்க் முதல்ல முடிச்சு. உனக்கு நல்லா தெரிஞ்சது செய்ய ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீ 5 மார்க்கு தாவிக்க. 2 மார்க்ல 1, 5 மார்க்ல 1, 2 மார்க்ல 1, 5 மார்க்ல 1 மாத்தி போட வேணாம். நீ மாத்தி போடுறப்ப ரோமன் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு 2 மார்க்ல ஒரு பார்ட் எடுக்க உனக்கு தெரிஞ்சதா ஃபர்ஸ்ட் செஞ்சுக்க. 5 மார்க்ல அதே மாதிரி தெரிஞ்சதை செஞ்சுக்க. கடைசியில நமக்கு நேரம் இருக்கும் பட்சத்துல எதெல்லாம் தெரியலையோ அந்த கணக்குகளை நம்பரை போட்டு கவனமா எழுதி செஞ்சிரு. உனக்கு நிறைய கணக்குகளுக்கு வந்து ஃபார்முலா வந்து குழப்பமா இருக்கும். உனக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு அரைக்கோளத்துக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க, உனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா நீ சும்மா அதில் வந்து 4-5 ஃபார்முலா எழுதுவேன். உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாக்களை இது ஒண்ணுமே தெரியாத கணக்கை வந்து நீ வந்து எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கணக்குக்கான நம்பரை போட்டுட்டு நீ செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கிவன், கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன அந்த கணக்குக்கான ரோமன் நம்பர் அல்லது ஆர்டினரி நம்பரை போட்டுட்டு நீ கிவன் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கிறது எழுதணும். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, டு ஃபைண்ட் என்ன செய்ய போற அப்படிங்கிற விஷயத்தை எழுதணும். ஃபார்முலா ஒருவேளை எழுதுற அல்லது உனக்கு நல்ல ஆன்சர் வந்துருச்சு, அதுக்குரிய சரியான ஆன்சர் வந்துச்சுன்னா தாராளமான முறையில் பென்சில்ல கட்டம் போட்டு பழகிக்க. ஒரு கணக்கு முடிஞ்சனே கோடு போடுறதையுமே நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப 8 மார்க் வினாவை பொறுத்தளவு
நம்ம கிராஃப் ஜாமெட்ரி தான், வேற எதுவுமே வேற ஆப்ஷனே கிடையாது. ஜாமெட்ரியை பொறுத்தளவு நமக்கு கேட்க போற விஷயம் வந்து மூணு பார்ட்டு தான். ஒன்று வந்து என்ன கேட்க போறோம்னா வடிவத்து முக்கோணம் வரைதல் கேட்க போறோம், அல்லது வெறுமனே முக்கோணம் வரைதல், இல்லைன்னா வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல்னு கேட்க போறான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் டு எ சர்க்கிள். ஜாமெட்ரியில் கேட்க போற இந்த அந்த மூணு பாட்டை தெளிவாகிக்கணும் நம்ம. அடுத்து கிராஃப்ல வந்து ரொம்ப ஈஸி, ரெண்டு பாட்டு தான் கேட்க போறோம். அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு இருபடி சமன்பாடு இருக்கு அப்படின்னா அந்த தீர்வுகளோட தன்மையை வச்சு நம்ம வரைபடம் வரையணும் அப்படிங்கிறது ஒன்றா இருக்கும். இன்னொன்று வந்து இருபடி சமன்பாடோட தீர்வுகளை வச்சு வெட்டுக்கோடுகளின் மூலம் நம்ம காணுதல் அப்படிங்கிற மாதிரி, ரெண்டு வெட்டுக்கோடு வந்து வெட்டிக்கிறது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். 5 மார்க்கு 5 மார்க்கு பொறுத்தளவு கட்டாய வினா வந்து நமக்கு தெரியும் 42வது வினா. 5 மார்க்கு வந்து அதிகமாக கேட்கக்கூடிய யூனிட்ஸ் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த கால வரலாறு அடிப்படையில், கொஸ்டின்ஸ் அடிப்படையில், அல்லது புக்கை பார்த்தாலே தெரியும். சில பேரை வந்து முகத்தை பார்த்தாலே அவங்களுடைய குணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி, அந்த யூனிட்டை பார்த்தாலே அல்லது கணக்குகளை பார்த்தாலே இதெல்லாம் கேட்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி நமக்கே நல்லா தெரியும். அப்படியான யூனிட்ஸ் வந்து 1, 3, 5, 7 1, 3, 5, 7 இந்த 4 யூனிட்ஸையுமே இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்கையும் நம்ம வந்து அதிகபட்சம் பார்த்து தான் ஆகணும். அதில் இருக்கக்கூடிய தேற்றம், மறுதலை, தேற்றத்தை மையப்படுத்தி வரக்கூடிய கணக்குகள் இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம்தான். 2 மார்க்ஸை பொறுத்தளவு கட்டாய வினா வந்து 28வது வினா வரும் கட்டாய வினாவா. இந்த 2 மார்க்ஸ்ல வந்து நம்ம வழக்கமா வந்து கணக்குகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது உனக்கு டெஃபினிஷனை கேட்டு வைப்பான், வரையறை கேட்பான், டெஃபினிஷனை கேட்பான், திடீர்னு வந்து தேற்றத்தை கேட்பான். தேற்றம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் ஆனால் வருஷமா தேற்றம் வந்து சேல்ஸ் தேற்றம், ஓனரிசம் ஓட்டி தேற்றம் இதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அப்படிமா. திடீர்னு அண்ணன் கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒன்று கேட்டான். என்ன கேட்குற அப்படின்னா சீவாஸ் தேற்றத்தோட வரையறை எழுதுன்னு 2 மார்க்ல கேட்குறான், அல்லது மெனிலாஸ் தேற்றத்துடைய வரையறை எழுதுன்னு 2 மார்க். ஏன்னா புக்கில் இருக்கு, இது புக்கில் இல்லாமல் இல்லை. சீவாஸ் தேற்றமும் மெனிலாஸ் தேற்றமும் புக்கில் ஒரு அழகா கலர்ல பாக்ஸ் போட்டு ஒரு கொடுத்துருக்கான். அப்போ அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கணும். ஒருவேளை 2 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின்ல சீவாஸ் தேற்றத்தை வந்து தன்னை வரையறை எழுதுன்னு கேட்டாங்கன்னா மார்க் 70 மார்க் எடுக்கிறவன் 50 மார்க் எடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா இது ஏதோ சீவாஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் 100 மார்க் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நமக்கு அது ரொம்ப சிக்கலை கொடுக்கும். ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின்ல எதுவும் கேட்கலாம். அப்போ கம்பல்சரி கொஸ்டினுக்கு நம்ம ஆயத்தமாகறோம் அல்லது 100 மார்க் நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவும் தெரியணும். எல்லா யூனிட்ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பயிற்சியில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளும் நம்ம வந்து செஞ்சு பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து 1 மார்க்குப்பா. 1 மார்க்கை பொறுத்தவரை அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ செஞ்சு பார்த்து தான் ஆகணும். கடைசி நேரத்தில் நம்ம வந்து சில பேர் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் வரும், இதுக்கு வந்து ஆன்சர் 0 அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரியான நிலைமை வந்து கடைசி நேரத்தில் ஒருத்தர் இருக்கான், திடீர்னு அடுத்த வாரம் மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு அவனை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா சார் அந்த 1 மார்க் வந்து சயின்ஸ் 1 மார்க் மாதிரி சோசியல் சயின்ஸ் மாதிரி படிச்சுக்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா நேரம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு இல்லையா, நமக்கு இப்பதான் காலகட்டத்தில் இருக்கோம், இன்னும் அரையாண்டு இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு கேப் இருக்கு. ஸோ நமக்கு டேம் வந்து கொஞ்சம் இருக்குங்கிற காரணத்தினால 1 மார்க் புரிஞ்சு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்றேன், இந்த 1 மார்க் நம்ம செஞ்சு பார்க்கறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு ஜெராக்ஸோ ஒரு பிடிஎஃபோ நம்ம குரூப்ல வந்து பகிர்ந்துடலாம். அதையுமே நீ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க, அந்த ப்ராக்டிஸ்க்கு நீ போயிடணும். சரிங்களா? ஏன் அண்ணன் சொல்றேன் அப்படின்னா ஒரு அணிகள் கொடுக்குறான், அந்த ஒரு அணில வந்து ஒரு ரோ 1ல வந்து சப்போஸ் புக்ல வந்து 1 இருக்கு, ஆனா நம்ம கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து -1 இருக்கு அப்படின்னா உனக்கான புக் ஆன்சர் 0 நினைச்சு நீ 0 போட்டு வைப்ப. ஆனா அவங்க எதை எடுத்துக்கிடுவாங்கன்னா -1க்கான ஆன்சர் என்னவா இருக்கு அப்படிங்கிறதான் எடுத்துக்கிடுவாங்க. அதனால அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செஞ்சு பார்த்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஒரு வாட்டி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து நமக்கு வந்து எதுவுமே கூட மறக்காது. திரும்பவும் அண்ணன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா சும்மா அந்த படை இதெல்லாம் சொன்னது கதை மாதிரி நினைச்சுக்க கூடாது. இப்ப தேர்ப்படை அப்படின்னா அதுக்குரிய யூனிட் என்ன யூனிட், அதுக்கு என்னவா தயாராக போறோம். நம்ம வந்து வில்படை வீரனா மாறிட்டோம், அடுத்து வந்து ஒரு தேர்ப்படை வீரனா மாறுறதுக்கு அந்த யூனிட்டை நம்ம ஃபுல்லா பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று தேவை. இங்க வந்து நீ வந்து சோல்ஜர் கிடையாது, இந்த மேத்ஸ் எக்ஸாம்ல எழுத போற நீ சோல்ஜர் கிடையாது, நீதான் ராஜா. உனக்கு எல்லா படைய பத்தின தந்திரங்களும் எல்லா படைய பத்தின விஷயங்களும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம எதிர்கொள்ள முடியும். திரும்பவும் நான் அண்ணன் வலியுறுத்துற விஷயம் வந்து மேக்ஸை பொறுத்தளவு ஒரு 3 கேட்டகரி பசங்க இருப்பீங்க. ஒரு சில பசங்க வந்து நான் வந்து பாஸ் ஆனா போதுண்ணா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நீ நிற்ப. நான் எப்படியும் பாஸ் ஆயிட்டேன்னா நான் வந்து +1 +2 வந்து நான் பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு போயிடுவேன். நான் பாஸ் ஆயிட்டேன்னா நான் வந்து ஏதாவது ஒரு ஐடி போய் சேர்ந்துருவேன்.
நீ பியூர் சயின்ஸ் எடுத்த அப்படின்னா ஓகே, நீ மேக்ஸ்ல கொஞ்சம் தப்பிக்கலாம். நீ ஐடி போனாலும் அங்க மேக்ஸ் இருக்கு, அங்க வந்து அளவீடுகள் இருக்கு, அங்க வந்து வெர்னியர் இருக்கும், அங்க வந்து ஜாமெட்ரி இருக்கும். அந்த அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து கஷ்டப்படுவோம். ஸோ அதனால நம்ம வந்து புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப அவசியம். சில மீடியமா இருக்கக்கூடிய பசங்க வந்து ஆனால் எனக்கு ஒரு 75 மார்க் வரும்னே, எனக்கு அது போதும்னே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அது போதாது. 75 மார்க் என்னால போதும்னு நினைக்கிறவனால கண்டிப்பா ஒரு 90 to 100 எடுக்க முடியும். ஆனா நான் எப்பயுமே 90 எடுக்கிறேன், 100 எடுக்க முடியல, ஏதோ ஒண்ணுல நான் அடிபட்டுருதுன்னு அப்படின்னா அந்த என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அது நீ தான் கண்டுபிடிக்கணும். அது உன்னோட பிரச்சனை. எந்த யூனிட்ல ரொம்ப வீக்கா இருக்க, எது உன்னால டைமுக்கு செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நீ வந்து பார்க்கணும். வெறுமனே நம்ம வந்து பழைய கொஸ்டினா படிச்சிட்டோம், இல்லை லாஸ்டா நடந்த 5 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் நான் பார்த்துட்டேன் அப்படி நம்ம 100 மார்க் எடுத்துருவேன் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பா கிடையாது, எடுக்க முடியாது. புத்தகம் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய டூல். என்ன அப்படின்னா புத்தகம். நிறைய ஆப்ஷன் நமக்கு இருக்கு. புக்கில் வந்து எடுத்துக்காட்டு கணக்குகள் இருக்கு. எடுத்துக்காட்டு கணக்குலேயே நமக்கு டீச்சர்ஸ் தான். டீச்சர் இல்லை அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்கூல்ல டீச்சர் நடத்துறாங்க, ஓகே, அது ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம வீட்டில் யாரோ ஒரு படிச்ச அம்மாவோ அப்பாவோ அக்காவோ யாரோ ஒரு சீனியர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம அந்த ஹெல்ப்பை கேட்டு வாங்கிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்க வந்து எங்கேயாச்சும் டியூஷன் போவீங்க, இல்லை டியூஷன் ரெகுலர் டியூஷன் போவீங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது. அப்ப நமக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, மேக்ஸுக்கு நேரம் எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியத்துவப்படுது. ஓகே, ஒரு 12th முடிச்ச பையன் வந்து அடுத்து காலேஜுக்கு போக போறான், ஒரு அவனுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்ல வந்து டிகிரி படிக்க போறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் 10th நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா காரணம் இருக்கு. 10th முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா 10th மேக்ஸுக்கு அப்புறம் நீ வந்து வேற எங்க போனாலும், பாலிடெக்னிக் போனாலும், ஐடிஐ போனாலும், அல்லது நீ வந்து பியூர் சயின்ஸே போன கூட அங்கேயுமே மேக்ஸ் இல்லாமலாம் கிடையாது. அங்கேயுமே மேக்ஸ் இருக்கு, ப்ராக்டிக்கல்ல மேக்ஸ் இருக்கு, அது நம்ம செஞ்சுதான் ஆகணும். ப்ராக்டிக்கல் மேக்ஸும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஃபார்முலா படி போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. தைரியமா இதை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ணன் சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, தன்னை அறிதல்னு ஒன்று சொன்னேன், அடுத்து படை அமைத்தல்னு ஒன்று சொன்னேன், அடுத்து வந்து வரிசைப்படி நகர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன், அடுத்து வந்து கருவிகளை கையாளுதல்னு சொன்னேன். ஃபார்முலாவை கையாளுறது, நேரத்தை கையாளுறது, நம்மளுடைய பொறுமையை கையாளுறது, இந்த விஷயங்களை சொன்னேன். கடைசியா வந்து என்னென்ன மாதிரியான டாபிக்ல இருந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன். இன்னைக்கான கிளாஸுக்கு வந்து இது போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். அடுத்தடுத்த கிளாஸுகள்ல ஏதாவது ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டு அதுல என்ன டாபிக்ஸ் இருக்கு, அதுல என்னவா பார்க்கலாம், நீங்க இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வலியுறுத்தலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன்ல வந்து ஒரு பெரிய ஆய்வு ஒன்று பண்ணாங்க. லண்டன் யூனிவர்சிட்டியில என்ன ஆய்வு பண்ணாங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெவ்வேறு நாடுகள்ல, வெவ்வேறு நாடுன்னு சொன்னாலே நிலப்பரப்பு மாறும். சில நாடுகள் வந்து கடற்கரை ஓரத்துல இருக்கும், சில நாடுகள் வந்து மலை உச்சியில இருக்கும், சில நாடுகள் பள்ளத்தாக்குல இருக்கும், சில நாடுகள் வறண்ட பாலைவனத்துக்கிட்ட இருக்கும், சில நாடுகள் காட்டுக்குள்ள இருக்கும். இப்படி அந்த நாடுகள் இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க கிட்ட பெரிய ஆய்வு எடுத்திருக்காங்க. எடுத்து பார்த்ததுல தற்கொலை எண்ணங்களை வந்து அதிகமா வளர்க்குற சப்ஜெக்ட் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க. தற்கொலை எண்ணங்களை அதிகமாக வளர்க்கு, எனக்கு இந்த பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வாழ பிடிக்கல, இந்த பாடத்தில் நான் ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு ரிசர்ச் எடுத்து பார்த்தப்ப அவங்க இந்த ரிசர்ச் எடுக்கிறதுக்கு மாதிரி என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை எல்லாருமே மேக்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சிருக்காங்க, அல்லது ஆசியா கண்டத்தில் இருக்க நாடுகள் வந்து இங்கிலீஷ் பாடத்தை சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வீக்குன்னு சொல்லுவாங்க நினைச்சா அவங்க வந்து அந்த மாதிரி ஆய்வு எடுத்திருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதிகமா வந்து மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து தப்பிக்கிறதுக்கான வழி வந்து மேக்ஸ்ல நிறைய இருக்கு. எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு நல்ல மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க, நம்ம அவங்கள எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த காலகட்டம், இந்த கேப்புக்குள்ள நம்ம வந்து நகர்ந்துட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு அன்னை பாக்குறேன். அந்த ஆய்வு முடிவுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுடைய மொழி பாடங்கள்ல தான் அவங்க சிரமப்படுறாங்க, அவங்களுடைய இலக்கணத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்களே ஒழிய மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஆய்வு வந்து அவங்க வந்து பண்ணவே கிடையாது. மேக்ஸ் ரொம்ப ஈஸி. நீ 10th எடுக்கிற மார்க்கை வச்சு நீ வந்து நாளைக்கு ஒரு மத்திய அரசு எக்ஸாம் எழுதுற, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற, போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் எழுதுற அப்படின்னா, நீ அந்த எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்க அப்படிங்கிறது ஒரு கட் ஆஃப் ஆகும். நீ 10th எவ்வளவு மார்க் எடுத்திருக்க அப்படிங்கிறதும் அதோட சேர்ந்து ஆட் ஆகும். 10th நீ வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ற, நார்மலான மார்க் எடுக்கிற அப்படின்னா கண்டிப்பா உனக்கு வந்து வேலை கிடைக்கும், ரொம்ப ஈஸியா வேலை வாய்ப்புக்குள்ள போயிடலாம். நிறைய மத்திய அரசு எக்ஸாம்கள் வந்து 10th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. அந்த லிஸ்ட்டுகளை வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து அதை என்ன இதுன்னு நம்ம வந்து எடுத்து நம்ம குரூப்ல பகிர்வோம், அதை பார்த்துக்கலாம். எதுவும் பதட்டம் அடைய வேணாம். இந்த கிளாஸ் வந்து இதோட நான் நிறைவு செய்கிறேன். சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம், உனக்கு குழப்பமடைய செஞ்சிருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் உனக்குள்ள போய் தங்கும், சரியா? அந்த விஷயத்த கெட்டியா பிடிச்சிக்க, பயப்படாத.
நம்ம ஃபெயில் ஆக மாட்டோம். அதில் ரொம்ப உறுதியாரு. மார்க் கம்மியாக எடுக்கிறவன் மீடியம் எடுக்கிறதுக்கு போ, மீடியம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் நல்ல மார்க் எடுக்க போ, ஓரளவுக்கு 90க்கு எடுக்க போறவன் 100 மார்க் எடுக்கிறதுக்கு போ. இந்த இயர் முடிகிற வரைக்கும் நானும் பவித்ராக்காவும் அல்லது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸும் உங்க கூட இருப்போம். சரிங்களா? அப்படின்னு அண்ணன் உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியா ஒரு லாஸ்ட் இதோட முடிச்சுக்கலாம். உன் நோட்ல வந்து மேக்ஸ் எக்ஸாம்ல நீ வந்து ஆரம்பத்தில் அண்ணன் நீ எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு கேட்டிருப்பேன். ஒரு மார்க் எழுதியிருப்ப. இப்போ ஒரு மார்க் எழுது. நீ நீ எவ்வளவு எடுக்கன்னு நினைக்கிற அப்படிங்கிறத எழுது. முதல்ல வந்து எவ்வளவு எடுப்ப, என்னால் இவ்வளவு எடுக்க முடியும்னு எழுதியிருப்ப. இப்ப லாஸ்டா எழுத போறது நான் இவ்வளவு எடுப்பேனே, உறுதியை எடுப்பேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்ல, அந்த மனநிலை வச்சு ஒரு மார்க் எழுது. இதோட அண்ணன் வந்து இன்னைக்கான ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்ஸ் அண்ணா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுக்கா அது. அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. ஹரிவேல் அண்ணே. ரோஹித் சர்மா அண்ணே. ரோஹித் சர்மா. சந்தோஷ் வெற்றி கொடி ஏற்றிருக்கான். சேவல் கொடி முருகன் கொடி ஏற்றிருக்கான். சூப்பரா. ஆமாண்ணே. உதயகுமார் பூ வச்சிருக்கான். அவனுக்கு பூ பிடிக்கும் போல. அதாவது இளம்பிரியா யாரா இப்பவே கேடியா இருக்கா? இளம்பிரியா டே இளம்பி என்னடா கேடிஎம் பைக்கா? கேடிஎம்ல வர நீ? பிடிக்கும்டா. கை காலம் நல்லா முளைச்சுக்கட்டும். பெரிய பெரிய கையா பெரிய காலா மாறட்டும். சரியா? அதுக்கப்புறம் பெரிய சரியா? இந்த வயசு அப்படியே கொஞ்சம் குடிக்கிறட்டா. சூப்பரா. ஆர்வத்தை பாராட்டுறேன். நல்ல ரேசரா கூட மாறலாம். பைக் ரேசரா கூட மாறி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கலாம். அதான் ஒன்றும் மாற்றம் இல்ல. பாத்துக்கணும். பச்சையெல்லாம் முடிச்சுக்கிடுவோம். 10th 12th எல்லாம் முடிச்சுக்கிடுவோம். அப்புறம் பைக் ஓட்டுவோம். என்ன ஜாலியா இருக்கும். ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகேடா. கிளாஸ் எதுவும் கவனிச்சியா? ஓகேவா? மேக்ஸ் படிச்சனாலே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்ப பயம் இல்லைண்ணா. அதாவது சொல்லுங்கிறதுக்காக பேசவும் சொல்லாது. இன்னைக்கு நான் ஒரு புதுசா வந்து பேசுனேங்கிறதுக்காக அண்ணனை இன்னைக்கு சந்தோஷப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கறதுக்காக சொல்லாத. சரியா? இல்லண்ணா அப்படி பரவாயில்ல. சந்தோஷப்படுறாங்க. ஆர்வமா இருக்கீங்க. உன் குரலே தெரியுது ஆர்வம். முகேஷ் கழுகு மின்னல் கழுகு சொல்லுங்கண்ணே. முகேஷ் எப்படி முகேஷ்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. ஏதாவது புரிஞ்சா முகேஷ்? ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருக்குமா நெக்ஸ்ட் டேஸ்ல? இப்ப நம்பிக்கையா இருக்கேண்ணே. சரிப்பா. அந்த நோட்டு போறது எழுதி வைக்கிற இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் செய்யுங்க. சரியா? ஃபார்முலாவுமே கொஞ்சம் பேப்பர்ல எழுதி உங்க ரூம்ல செவர்களை ஒட்டி வைங்க, கதவுல ஒட்டி வைங்க. கஷ்டமா இருக்க ஃபார்முலாக்களை. சரிங்களா? இந்த எக்ஸாம் முடியும் கேட்டீங்கன்னா 10th அப்புறம் +1ல நல்லா ஜாலியா ஆட்டம் போடு. அப்புறம் +2ல போய் படி. அப்புறம் அங்க ஆட்டம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜ்ல போய் ஆட்டம் போடு. ஓகேவா? இந்த 1 இயர் to 1 year அப்படி வச்சுக்க. அக்கா சொல்லுங்கக்கா. கிளாஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பரா. ஹலோ அக்கா நன்றிங்கக்கா. நீங்கக்கா? நான் கிருஷ்ணபிரியா சார், சத்திரவாட்டில இருந்து பேசுறேன் சார். அக்கா சரிங்கக்கா. மகிழ்ச்சிங்கக்கா. கிளாஸ் நல்லா இருந்துச்சு. என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் நோட் பண்ணிட்டேன். அவளுக்கு ஃபோன் இல்லைன்னு சொன்னாலுங்க. அதனால நான் இடையில தான் வந்தேன். அதனால நீங்க 8 நோட்டு போட சொன்னது முதல்ல நீங்க சொன்னதை ஃபுல்லா நான் கவனிச்சிட்டேன். சரிங்கக்கா. நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அடிக்கடி போட்டீங்க கிளாஸ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதேக்கா பேசுவோம்க்கா. அந்த வெறும் சொன்னதை மட்டும் இல்லாம அதை வந்து நம்ம எழுதி கொடுக்கறது. ஹலோ அக்கா. சொல்லுங்க சார். சரி.
இல்லைங்கக்கா, நானும் அதாங்க நான் பேசலாம்னு நினைச்சிருக்கேங்க. சச்சினே, சச்சின் கேக்குதாப்பா? ஹல்க் சச்சின். அண்ணா நீங்க சொன்ன ஐடியாஸ்னால இப்ப நான் ஃபார்முலாஸ்லாம் ஒரு நோட்ல எழுதலான்னு தான் நான் ஐடியா பண்ணிருக்கேன். சரிங்க சச்சினே, சூப்பரா சச்சினே. ஃபுல் நேம் என்னது உங்க பேர்? சச்சினா, சச்சின் டெண்டுல்கரா, இல்ல சச்சின் ஹல்க் தாங்க. சச்சினா? சச்சின். சூப்பர் சச்சின் சச்சினே. தாங்க. ஹல்க் வச்சிருக்கா? ஹல்கோட அது யாருக்கு தெரியல, ஹல்கா என்னன்னு தெரியல. ஒருத்தன் பறந்துட்டு இருக்கேன் பச்சை கலர்ல. ஹல்க்கு சூப்பரா. தாங்கண்ணா. ஹல்க் தானா? சூப்பரா. ஆமாடா. எப்படி அவன் இந்த தீக்குள்ள இருந்து பறந்து வரானோ அந்த மாதிரி ஆபத்துல இருந்து பறந்து வந்துரு. ஃபார்முலா பிடிச்சுக்கிட்டேன். ஆமாங்கண்ணா. ஆமா சச்சினே. நீங்க அடிக்கடி சொன்ன அண்ணன் பேசுவேன். கண்டிப்பா என்ன சார் ஒரு ஐடியாஸ் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு மணி நேரத்துல என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொன்னேன் நானு. சில பேருக்கு குழப்பமா கூட உனக்கு இருந்திருக்கலாம். அதை நீ குழம்பிக்காத. ஏதாவது 4 விஷயத்துல ஒரு விஷயம் நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணிக்க, அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு செய்ய பாரு, ஓகேவா? ஓகேங்கண்ணா. அக்கா டெய்லி தர பவித்ராக்க சொல்ற அந்த ஹோம்ஒர்க்ஸ் அந்த விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. நான்லாம் வந்து விருந்தாளுமா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வருவேன். அக்கா தான் டெய்லி உங்களை வந்து அம்மா மாதிரி பாத்துக்கிறவங்க, அக்கா மாதிரி பாத்துக்கிறவங்க. அவங்க சொல்றத டெய்லி விழுந்து கேளுங்க. அண்ணன் சொல்றத வச்சு சில ஐடியாஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க, சரிங்களா? சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரிங்க. யாராவது பெண் பிள்ளைகள் இருக்கீங்களா? தங்கச்சிங்க யாராவது பேசுங்க. லதா, நிரஞ்சனா. நீங்க சொன்னதெல்லாம் கான்ஃபிடன்ஸா இருந்துச்சுன்னா மேக்ஸ்ல சரிம்மா சரிம்மா டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஃபாலோ பண்றோம். சரிங்கம்மா சரிங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா. சரிங்கம்மா. வீட்டுக்கு பொறுப்பாருங்க. வீட்டு வேலைகளையும் பாருங்க, சரிங்களா? படிச்சுட்டே இருக்கிறதும் கூடாது, வீட்டு வேலைகளையும் கொஞ்சம் பாருங்க அம்மாவுக்கும். ஓகேண்ணா. நிரஞ்சனா இருக்காங்களா? லதா? அண்ணா நீங்க சொன்னது சூப்பரா இருந்துச்சுன்னா நான் கத்துக்கிட்டேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா. நிரஞ்சனாங்களா பேரு? ஆமாங்கண்ணா. சரிங்க. எந்த ஊர்மா நீங்க? நாகப்பட்டினம்ண்ணா. நாகப்பட்டினத்துலா? சூப்பர்மா. சரிங்கம்மா. அக்காவுக்கு ரொம்ப கிட்டக்கவே இருக்கீங்க. டவுட்னா நோட் எடுத்துட்டு போய் கூட கேட்டுக்கிறீங்க அக்காட்டையும். ஆமாங்கண்ணா. சரிம்மா, மகிழ்ச்சியா இருங்க. அந்த நல்ல ஊர் நாகப்பட்டினம். கடற்கரை காத்தோட உட்காந்து கணக்கு செய்யறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா மாடியில உட்காந்தீங்கன்னா நல்லா கடல் காத்தா அடிக்கும். அதுல உட்காந்து நல்லா கணக்கு செய்யலாம், சரிங்களா? நான் கண்டிப்பா நிரஞ்சன் எவ்வளவு மார்க் எடுத்தாங்க, கடல் காத்துல உட்காந்து படிச்ச நிரஞ்சனான்னு கேட்பேன் அண்ணன், சரியா? ஓகேண்ணா. பப்ளிக் எக்ஸாம்ல உங்க மார்க் தான் அண்ணன் முதல்ல பார்ப்பேன். ஓகேண்ணா. சரிங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். நான் கொட்டாம்பட்டி வட்டாரத்துல இருந்து பேசுறேன் சார், உதினிப்பட்டியில இருந்து. அக்கா வணக்கம்க்கா, சொல்லுங்கக்கா. இப்ப கடைசியா நீ நியூ ஜாயினிங் எனக்கா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நியூவா ஜாயின் பண்ணீங்க எனக்கா? கோகிலவாணி அக்காவா? கோகிலவாணி அக்காவா? சரிங்கக்கா, சொல்லுங்கக்கா. சார் என் பொண்ணுக்கு கொஞ்சம் யூஸா இருந்துச்சு சார். இவ்வளவு நேரம் அதான் சார் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அது பேசுது சார், பேசுங்க சார். கொடுங்க பாப்பாட்டு கொடுங்க. குட் ஈவினிங் சார். பாப்பா வணக்கம்டா. உங்க பேர் பாப்பா? யஸ்வதி சார். சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கிளாஸ்? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நீங்க சொன்ன நோட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். சரிம்மா. நீங்க சொன்ன டெக்னிக்ல மேக்ஸ் போட்டு பார்க்கறேன் சார். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் யாராவது பேசுங்க. ஹலோமா. ஹலோ. நிரஞ்சனா. ले होई இளம்பிரியா இளம்பிரியா கிளாஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். கரெக்ட்ல பசங்க எல்லாரும் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆமா, இது ஃபாலோ பண்றது பார்க்கலாம். நல்லா பசங்க. நன்றி எல்லாரும்.
Thank you so much. அக்கா நாளைக்கு எனக்கு ஸ்கூலுக்கா. ஓகேக்கா. தேங்க்யூக்கா. பாய்க்கா. குட் நைட்க்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா.